Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி இணைச் செயலாளர் பாசத்துக்குரிய சகோதரர் ஜாஃபர் சாதிக் அவர்கள் தலைமையில் நடைபெறும் மாபெரும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது கொள்கை பரப்பு செயலாளர் லைலாமணி அவர்களும் மற்றும் இந்த பகுதி கழகத்தின் செயலாளர் ஓஎம்ஆர் எஸ்வி ரவி அவர்களும் மாவட்ட கழக துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அக்கா விஜயதரணி அவர்களும் மற்றும் இங்கே வந்திருக்கும் கழக நிர்வாகிகளும் ஒன்றியம் நகரம் மாவட்டம் பனையூர் பகுதி நிர்வாகிகளும் வட்டக்கழக செயலாளர் காதர் அவர்களும் மற்றும் அனைவரையும் வருகை என வரவேற்கிறேன். சென்னை புறநகர் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா தொடர்ந்து பொதுக்கூட்டம் தளபதியோட பிறந்தநாள் விழா தான் போட்டு பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய பாக்கியம் இந்த தொகுதிக்கு எல்லாமே. ஏன் சொல்கிறேன்னா போன வாரம் தான் தம்பி செல்வந்தர் அவர்கள் வந்து ஒரு 2026 பேர் நலத்திட்ட உதவி பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தம்பி ஜாஃபர் சாதி வந்து 1052 பேருக்கு நலத்திட்ட உதவி பண்ணுறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா நண்பங்களத்தில் ஒரு நலத்திட்ட உதவி தொடர்ந்து மேடவாக்கம் தொடர்ந்து நம்ம இந்த வாரத்திலே கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல பொதுக்கூட்டம் நலத்திட்ட உதவி தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். இதெல்லாம் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம முதலமைச்சர் மேலே வச்சுக்கிற அந்த பாசத்தினால் மட்டுமே பண்ணுறோம். ஏன்னா தொடர்ந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக நலத்திட்ட உதவிகள் நட்பணி இயக்கங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுட்டே வருவோம். அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி எங்கள் தலைவர் அவர் முதலமைச்சராக இருக்கார். இந்த பிறந்தநாள் எங்கள் ஒரு அற்புதமான பிறந்தநாளாக நாங்கள் கொண்டாடணும் ஆசைப்பட்டோம், கொண்டாடிட்டு தான் இருப்போம். இப்போ மட்டும் இல்லை, நாங்கள் எங்கள் உடம்புல ஆயுள் இருக்கிற வரையும் எங்கள் தலைவரோட பிறந்தநாள் கொண்டாடி தான் இருப்போம். அதுதான் சென்னை புறநகர் மாவட்டத்தை ஒரு பெரிய ஒரு செல்வாக்காக திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நான் வர சொல்ல பார்த்தேன், நிறைய பேர் நம்ம தம்பிங்கெல்லாம் பேனர் வரவேற்பு பேனர் வச்சாங்க. ஒரே ஒரு விஷயம், நம்ம கழக தொண்டர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நம் தலைவர் அவர்களுக்கு சாலை ஓரத்தில் பேனர் இருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் இன்றைக்கி பேனர் வச்சுங்க. பப்ளிக் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேனர் வச்சுருக்காங்க, சார்பாக இந்த ரிப்பன் மாதிரி வச்சுருக்காங்க, அதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் எடுக்க சொல்லுங்கள். ஏன்னா கண்ணில் ஊது அடிப்படிச்சா அடிக்கிற காற்றுக்கு கீழே ஊதிச்சா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப வருத்தப்பட்டு பொதுமக்கள் பேசுகிறாங்க. இனி வரும் காலங்களில் மக்களுக்கு இடையூறு இல்லாத பேனர் வைங்க. உங்கள் வைக்க வேணாம் சொல்ல வைங்க, ஆனால் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் வைங்க. ஏன்னா பொதுமக்கள் தான் நம்மளை இன்றைக்கி வந்து தலைவர்களை முதலமைச்சராக்கி ஓட்டு போட்டு முதலமைச்சராக்கி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு இடையூறு இல்லாத வச்சிங்கன்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்காது. இப்போ இங்கே எல்லாம் உள்ளே வைக்கிறீங்க, இந்த ஒரு இடையூறு இல்லாமல் இருக்குது. ஆனால் மெயின் ரோட்டில் ஈசிஆர் ரோட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ வண்டி ட்ராவல் பண்ணுது, எவ்வளோ வண்டி போகிறாங்க வராங்கன்னு போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வர சொல்ல பார்க்குற ஈசிஆர் ரோடு தள்ளி இருக்குது. ஜாஃபர், இனி வரும் காலங்களில் நீங்கள் இது மாதிரி செய்ய மாட்டீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சே ஆகணும். ஏன்னா நம்ம எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் நம்ம தளபதி தான் போய் சேரும், முதலமைச்சர் பேசும். அவருக்கு நல்லது பண்ணுற இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு கெடுதல் ஒன்று கூட நம்ம பண்ணக்கூடாது. அதுதான் ஒரு என்னோட தனிப்பட்ட ஒரு கோரிக்கை. இதே போல் தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி இருந்தால் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல் எனக்கு வந்து சால்வோ போடுறாங்க. சால்வோ போடுற பதிலாக நீங்கள் வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புஸ்தகம் கல்வி உபகரணங்கள் ஸ்கூல் பேக்கெலாம் வாங்கி கொடுக்க சொன்னேன். அதே மாதிரி அந்த கோரிக்கையை ஏற்று என் கழக தொண்டர்கள் எனக்கு சால்வையே போடுறது கிடையாது. இப்போல்லாம் அதாவது வர சொல்லவே ஒரு 10 நோட்டு, பென்சிலு, ஜாமெண்ட்ரி பாக்ஸு, ஸ்கூல் பேக்லாம் வாங்கி தராங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் சொல்லும் போது கேட்கும் போது ரொம்ப ஒரு அற்புதமாக இருக்குது. நம்ம தொண்டர்கள் எந்த அளவுக்கு ஒரு வழிநடத்தி கொண்டு போகிறன்றது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாலை ஓர கடைகள்லாம் இருக்குது. நம்ம தொடர்ந்து நான் போன மீட்டிங்களோட பேசினேன். சாலை ஓர கடைகள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடையாக மாமூல் வசூலிக்கிறான்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வந்தது. நம்ம கட்சி பேரை சொல்லி நம்ம டிவிகே கட்சியிலேருந்து வரேன்ட்டு சொல்லி மாமூல் வசூலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு பள்ளியில் போய்ட்டு நான் டிவிகே கட்சியிலேருந்து வரேன், ஒரு ஸ்கூல் நடத்தணுமா வானாவான்ன்ற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் தயவு செய்து சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு பொழப்பு நடத்தி நாங்கள் கட்சி தொடங்கணும்னு அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா எங்களோட சொந்த பணத்தில் சொந்த சம்பாரித்த பணத்தில் இந்த மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி எங்கள் அக்கா அவர்கள் மகன் பார்த்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் சொந்த பணத்தில் நீங்கள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒரு மீட்டிங் போட்டு இந்த அளவுக்கு ஒரு பொதுமக்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவி பண்ணாங்கன்னா எந்த அரசியல் கட்சியில் இல்லாத ஒரு அளவுக்கு எங்கள் தமிழக வெற்றி கழகம் இருக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் ஜாஃபர் சாதிக் அவர்களும். தொடர்ந்து அவர் வந்து அவங்க ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் நலத்திட்ட உதவி கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, எதுவாக இருந்தாலும். ஆனால் அம்மா சொன்னாங்கன்னா அம்மா உங்களுக்கு மனமார்ந்த நன்றி வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிள்ளைய இந்த சமுதாயத்திலேருந்து ஒரு செய்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுபோல்
இந்த பனையூர் பனையூர் பகுதியில் பார்த்தீங்கன்னா அதிகமாக முஸ்லீம் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். எந்த ஒரு நம்ம ஏன்னா எல்லாருமே நம்ம தமிழக வெற்றிக்கழக தலைவர் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அமைச்சரவையில் பதவி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி எந்த ஒரு கட்சியில் கொடுத்தது கிடையாது. ஆனால் இருந்தாலும் நம்ம தலைவர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த 197 வட்டத்தை மாற்றி வருகின்ற கவுன்சிலர் எலெக்ஷனில் நம்ம தமிழக வெற்றி கழகம் தான் கவுன்சிலராக அமையன்றதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் வந்து தண்ணி பிரச்சனை, இதுமாரி வந்து எங்களுக்கு போர் தண்ணி கொடுக்கணும்ன்ட்டு ஒரே சாலை மாதிரி எல்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்து ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தா எங்கள் தலைவர் அவர்களே தண்ணி கடல் நீர் கூடிய அந்த ஆலயத்துக்கு போய்ட்டு அந்த தண்ணியே தலைவர் அவர்கள் குடிச்சு பார்த்து நல்லா இருக்குன்ட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி உன்னதமான தலைவர் மக்கள் குறைகளை பார்க்குறாங்க, உடனே அந்த தீர்வு செய்கிறாங்க. இந்த மாதிரிலாம் எந்த ஒரு முதலமைச்சராக இருந்தது கிடையாது, இருக்கவும் முடியாது. ஆனால் இந்த அப்போ ஏதோ நம்ம மேடைக்கு வச்சு பேசுகிறோம்லாம் கிடையாது. இந்த 5 வருஷம் இல்லைங்க, இனி வருங்காலங்கள் எல்லாமே தமிழக வெற்றி கழகம் தான் முதலமைச்சர். இந்த தொகுதியில் தொடர்ந்து நான் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன்றதுனால தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா மக்கள் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. வருகின்ற தேர்தலில் கவுன்சில் எலெக்ஷனும் சரி, ஊராட்சி மன்ற எலெக்ஷனும் சரி, நம்ம தமிழக வெற்றி கழகம் மிக சிறப்பாக பணியாற்றி நம்ம சென்னை மாநகராட்சி கவுன்சில் நம்ம அமையோன்றதுல தெளிவாக சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே சேர்ந்த அண்ணன் RS பாரதி அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மாநகராட்சியில் அவர் வந்து இது மாதிரி தான் தொடர்ந்து மாநகராட்சியில் வந்து எங்கள் தேர்தலில் வந்து ஒரு மேயராவது நீங்கள் பிடிச்சி பாருங்கன்னு சொன்னார். அண்ணன் RS பாரதி என்ன, நீங்கள் ஒரு மாநகராட்சியாக நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா நான் ஒரு பக்கம் பீஸ் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஷேவிங் பிளேட் வாங்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்றைக்கு நான் ஆலந்தூரில் மீட்டிங் போனால் அன்றைக்கே வாங்கி வச்சிட்டேன். மாநகராட்சியை நாங்கள் பிடிக்க தான் போகிறோம், அந்த பிளேட் எடுத்து உங்ககிட்ட கொடுக்க தான் போகிறோம், நீ மீசை ஃபுல்லாக வடிக்க தான் போகிறேன். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது எங்கள் லைலாமணி அவர்கள் விளக்கமாக சொல்லுவார். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜாஃபர், சிறப்பான பணி, சிறப்பாக செய், எல்லாமே நல்லதே நடக்கும். எல்லா வல்ல இறைவன் உங்க கூட எப்பயுமே இருப்பார். நம் முதலமைச்சராக அவர்களும் கூட இருப்பார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனி என என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன். தாயே தமிழை உன் பாதம் தொட்டு இதோ மேடையில் எனக்கான வாய்ப்பை கொடுத்த அண்ணன் ஈசியா சரவணன் மாற்றத்தின் முதல் படி இதோ எடுத்துக்காட்டு. சமத்துவம், அங்கீகாரம், மாற்றம் சொல்லல்ல செயல். இதோ இன்றே நிரூபித்தார். என்னை பெற்றவர் புறம் தள்ளி திருநங்கை என்று வெளியே அனுப்பப்பட்டு வீதியில் வீசப்பட்ட பொழுது என் கல்வி எனக்கு உறுதுணையாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் அண்ணன்கிட்ட போய் வாய்ப்பு கேட்கும் போது உடனே கொடுத்தார், மாமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இதை விட மாற்றத்தை நீங்கள் எங்கே எதிர்பார்ப்பீங்க? ஆமாம், கலைஞர் தான் பேர் வச்சாரு, ஆனால் சோறு வைக்கலையே எங்களுக்கு. எத்தனை திருநங்கைகள் ரோட்டில் வந்து பிச்சையும் பாலிதலுக்கும் ஈடுபட்டிருக்காங்க. ஏதாவது மாற்றம் நடந்துச்சா? 58வது நாளில் கேட்குறாங்க இவங்க, மாற்றம் எங்கன்ட்டு. இதோ நான் சொல்கிறேன் கேளுங்க. சிங்கப்பெண் படை பெண்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்குது. எப்படி உருவாக்கப்பட்டுச்சு தெரியுமா? சட்டமன்றத்தில் ஆதவர்ஜனா சார் ஒன்று சொன்னார். ஆக்சுவலி என்னன்னு தெரியுங்களா? இங்கே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்கள்லாம் கற்பழிக்கப்படுறாங்கன்ட்டு. உங்கள் 5 ஆண்டு ஆட்சியில் என்ன ரிப்போர்ட்டு சொல்லுது பார்க்கலாமா? நேஷனல் ரிப்போர்ட்டு 2021 6064 கேஸ், 2022 6580, 2023 6968. அதை விட அடிச்சாங்க பாருங்க அந்த பெல்ட்டி. 2024 10,000 கேஸ். கடந்த 5 ஆண்டுகளில் பண்ண முதல் சாதனை என்ன தெரியுங்களா? 28,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேஷனல் லெவலில் இந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கின்றது. ஆனால் 58 நாள் நம்மளை பார்த்து கேட்குறாங்க, இந்த ஆண்டுகளை என்ன நம்ம மாற்றினாங்க? இந்த ஆட்சிக்கு வந்து 58 நாளில் 48 மணி நேரத்தில் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை நடந்துச்சுன்னா கேஸை ஃபைல் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. தாய்மாமன் மோதிரம் திட்டம் வந்துச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும்? இப்பவே பதிவிடுங்க. அதுலயும் ஒரு கேள்வி, அது எப்படி அரசாங்கத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பீங்க, தனியார் கிடையாதான்ட்டு? அரசாங்கத்தில் வந்து பிறந்தவங்களுக்காக தான், அரசியல் மூலமா வந்து குழந்தை பெற்றவங்களுக்கு தான் இத்தனை காலமும் வந்து நலத்திட்ட உதவி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ஏழை எளிய மக்கள். ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலான்னு சொன்னது யாரு?
அண்ணா சொல்லிட்டு போயிருக்காரு, அவங்களோட அரசியல் வாரிசுகள் கிடையாது. ஆனா இந்த வாரிசு முதல் தடவை உங்களுக்கு தாய் மாமன் தங்க மோத திட்டத்தை 58வது நாளுக்குள்ளவே செஞ்சுட்டார். எங்க வாரம் வாரம் ஒரு திட்டங்க, உங்களுக்கு வந்து நாளுக்கு நாள்லாம் மாற்ற முடியாது. வாரம் ஒரு திட்டத்தை வந்து இங்க அறிவிச்சிருக்காங்க. 200 யூனிட் ஃப்ரீ. உங்களுக்கு கரண்ட் பில் எப்படி ஏறுன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஏற்றி விட்டு போனாங்களோ உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு 200 யூனிட் வந்து 500 யூனிட் கீழே யூஸ் பண்ணவங்களா ஃப்ரீயா கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். ஆனா இந்த ஆட்சியில் நடந்துச்சா? 100 யூனிட், அதுவும் அம்மா அறிமுகப்படுத்திட்டு போனது. 717 டாஸ்மாக்ஸை வந்து இழுத்து மூடி இருக்கிறாங்க. இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு மது ஒழிப்புக்கு யாரு செஞ்சா? கொண்டு வாங்க, நானும் திருப்பி அவங்க கூட பேசுறேன். அடுத்து இன்னைக்கு ஹாட் நியூஸ் என்னன்னு தெரியுமா? கரூர். அதாவது ஒரு தமிழகத்தோட முதலமைச்சர், அனைத்து கூட்டணி கட்சிகளும் இவர் தான் முதலமைச்சர் ஆக வேணும் சொல்லி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவரை கரூருக்கு செல்லக்கூடாதுன்ட்டு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு இன்னைக்கு? உச்சநீதிமன்றம் வாப்பா காரி தூணு துப்பி அமைச்சிருக்கிறாங்க. ஒப்பாரி முன்னேற்ற கழகத்தை கரடி காரி துப்பு கதையை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா உச்சநீதிமன்றம் முதல் தடவையா பெரும் கட்சியினரை வழக்கறிஞர்கள் நாங்க தான் மாத்தட்டி கொண்டவர்களை காரி தூண் துப்பி அனுப்பியிருக்காங்க. அவர் குற்றவாளிடா, மாநில பரர்களா சொல்லிட்டு. சோபா மாடல் அலசி குதிரை பேர சொன்னாங்களே, கொஞ்சம் இருங்க தேடிட்டு வரேன். அவங்க அப்பாவை தேடுறாங்க. எங்க போயிருக்காரு? லண்டனுக்கு போயிருக்காரு. இந்த பக்கம் தேடுற, எங்க தம்பியை காணோம். துபாய்க்கு போயிருக்கிறாரு. எங்க சித்தப்பாவை காணோம். சிங்கப்பூரா? சரிங்க, ஆளாளுக்கு வேலையை காட்டிட்டு நீங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டீங்க. அதை விட ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று இருக்குது. 8 நாள் ஆச்சு. என்னது? யார் தலைமறைவாயி? செந்தில் பாலாஜி அண்ணன் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கிட்டு 8 நாளுக்குள்ளே தலைமறைவா இருக்காரு. இன்னும் ஆஜர் ஆகல. இவங்களாம் வந்து நம்மளை பத்தி பேசுறாங்க, மாற்றத்துக்கு நீங்க எங்க மாற்றம் கொண்டு வரீங்கன்ட்டு ஊழல் வெறியர்கள். அதை விட பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். ஒரு அம்மா 62 சென்ட் அவங்க நிலத்தை வந்து புடுங்கி வச்சிருந்திருக்காங்க. இன்னும் அரசாங்கம் கொடுக்காம அதுக்கு பதிலடி கொடுத்திருக்கு இந்த அரசாங்கம். ஒரு ஊழல் கூட இல்லாம அந்த அம்மாவை கூப்பிட்டு செங்கோட்டையன் சார் அவர்கள், இந்தாங்கம்மா ஆன இந்த நிலம் வந்து இந்த இடத்துல கிடையாது, பக்கத்துல உங்களுக்கு ஒரு நிலம் கொடுத்துருக்கோம், நீங்க தாராளமா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. ஊழல் அற்றத்திற்கு இதுதான் முதல் எடுத்துக்காட்டு. மாற்றம் என்றது சொல்லல்ல, செயல். ஜென்சி மீட்டப் ஒன்று பண்றாங்க. வர ஒரு தாய் குழந்தையை தூக்கிட்டு எக்ஸாம் எழுத போறா, அதுக்கப்புறம் பணிக்கு போறா. ஒரு சட்டமன்றத்துக்கு வந்தது வரலாற்று இதுதான் முதல் தடவை. அந்த தாயை போய் நீங்க கேக்குறீங்களே, நீங்களாம் யாருக்கு பிறந்தீங்க? ஒரு தாய்க்கு தானே பிறந்தீங்க. அந்த தாய் சொல்லி கொடுக்கலையா? அதை விட என்ன கட்சி உங்களுக்கு சொல்லி கொடுத்த போது கொள்கையை, தாய் சொல்லாத கொள்கையை? இது ஒரு 5 ஆண்டு திட்டம் இல்லைங்க, இனி தமிழகத்தை ஆளும் வரைவன திட்டம் இது. நீங்க நினைச்சுக்கிறீங்களா தலைவர் வந்து முதலமைச்சரோட முடிச்சுப்பாருன்ட்டு? கிடையாது. ஆந்திரா, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன ஆரம்பிச்சிருக்காங்க? கொள்கை பணிகளை, கட்சி பணிகளை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. நிச்சயம் எழுதிக்கோங்க. நம்ம தோழர் லாலாமணி சொன்ன மாதிரி தலைவர் முதலமைச்சரோட முடியலங்க, இந்திய நாட்டை ஆள்வதற்கு முதல் தடவையாக செல்ல போகின்ற தலைமகன் நிச்சயமாக நாம் தலைவராக தான் இருக்க வேண்டும். தலைவர் மட்டும்தான். என்னை ஈசிஆர் சரவணன் அண்ணனுக்கு அறிமுகப்படுத்திய என் தோழன் மேகப்பிரியன் அவர்களுக்கும், இந்த மேடைக்கு அறிமுகப்படுத்திய ஈசிஆர் சரவணன் அண்ணனுக்கும், ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய் ஜாபர் அம்மா, இதிலே ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க. இத்தனை மக்களுக்கு உதவி செய்ய சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்க பிள்ளைங்களும் இதே மாதிரி எழுந்து நின்று 4 மக்களுக்கு உதவி செய்யணும். அது கட்சி மூலமாகவும் சரி, தனிப்பட்ட விதமாகவும் சரி. வாய்ப்படத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரை ஆற்றிய சகோதரிக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து அவரை பாராட்டுவோம். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிறைவாக
இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் வட சென்னை கிழக்கு மாவட்ட கழக துணை செயலாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்றும்படி அன்புடன்